அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. துன்பங்கள் பலப்பட்டு மறைத்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்த இயேசுவின் அன்பு உறவுகளே, இறை சமூகமே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தை கொடுக்கிறார், நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை கொடுக்கிறார். ஒவ்வொரு புதிய நாளிலுமே ஒரு புதிய சிந்தனைகளை, புதிய மன்னாவை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்குவோம். பிரியமானவர்களே, நாம் சிறப்பாக பாஸ்கா காலத்தினுடைய 2வது வாரத்திலே இருக்கிறோம். எனக்குரிய பாஸ்கா காலம் என்று 7 வாரங்களாக திரு அவை பிரித்திருக்கிறது. இத்தனை நாட்களாக நம்ம தபக்காலத்திலே இருந்தோம். இப்பொழுது பாஸ்கா காலம், இயேசுவினுடைய உயிர்ப்பு காலம், அந்த 7 வாரங்களை சிறப்பாக கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களை, இந்த பாஸ்கா காலத்தின் 2வது வாரத்திலே இந்த திங்கட்கிழமை சிறப்பாக நம் தாயாம் திரு அவை ஒரு அருமையான இறை செய்தியை இன்றைய மன்னாவாக கொடுக்கிறது. இந்த மன்னாவை உட்கொண்டு உறுதியோடு நமது நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டும், புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அனைத்து வாசகங்கள் நமக்கு இன்று சிறப்பாக அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற இன்றைய மன்னா உணவு யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 to 8 முடிய. பிரியமானவர்களே, நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். எனக்கு கிடைக்கிற சிந்தனைகளை விட உங்களுக்கு கிடைக்கிற சிந்தனை மிக உயர்ந்ததாக இருக்கும். உங்களோடு இறைவன் இந்த வார்த்தையின் வடிவால் பேசுவார். உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இன்றும் எப்பொழுதே ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்து, தெளிவை கொடுத்து உங்களை மகிழ்ந்து வாழச் செய்வார். சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இந்த நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 to 8 முடிய பகுதிகளிலே ஒரு புதிய மனிதரை அறிமுகம் செய்கிறார்கள். இந்த மனிதரிடத்தில் நாம் சில கருத்துக்களை, விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் அவர் அப்படின்னா, இவர் ஒரு பரிசேயர், யூதர்களுடைய ஒரு தலைவராக கூட இருந்திருக்கிறார். இவர் இரவு நேரத்தில் இயேசுவை போய் சந்திக்கிறார். அவரிடத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையை பாருங்கள். யூதர் என்றாலே இயேசுவுக்கு விரோதமானவர்கள், இயேசுவை கொலை செய்ய வெறித்தனத்தோடு இருந்தவர்கள். அப்படி இருக்கிற அந்த யூதர்கள் மத்தியில, அதுவும் அந்த யூதர்களின் தலைவனின் ஒருவனான அந்த நிக்கதேம் இயேசுவை இரவு நேரத்தில் சந்திக்கிறார். எதற்காக? சந்தேகத்தோடு அல்ல, இயேசுவை கைது செய்ய வேண்டும் என்று அல்ல, இயேசுவை குறை சொல்ல வேண்டும் என்று அல்ல. அவர் இயேசுவின் இடத்திலே சென்று இயேசு செய்ததெல்லாம் பார்க்கிறார், கேள்விப்படுகிறார். அதையெல்லாம் பார்த்து இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று அவருடைய நாவிலிருந்து அறிக்கை எடுக்கிறார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய சாட்சி இல்லைங்களா? இயேசுவினுடைய வாழ்க்கையில யூதர்கள், அந்த பரிசேயர்கள் எல்லாமே இயேசுவுக்கு எதிராகத்தானே வாழ்ந்தாங்க. அப்படி எதிரியாக வாழ்ந்த அந்த யூத சமுதாயத்துல யூதர்களுக்கே தலைவராக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு கோபமா இருக்கணும். ஆனா அவர் அந்த இயேசுவை பார்க்கிறாரு, அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு, அவருடைய வார்த்தைகளை பார்க்கிறாரு, அவரிடத்தில் மக்கள் வருவதை பார்க்கிறார். பார்த்து நம்பி அவரை இப்படித்தான் சொல்லுகிறார் சந்தித்து, நீர் கடவுளிடமிருந்து வந்தவர், ரபி என்று அழைக்கிறார். ரபினா போதகரே, போதகரே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை அழைத்து, நீ மனிதனிடத்தில் வரவில்லை, மனிதனிடத்திலிருந்து வரவில்லை, மாறாக கடவுளிடமிருந்து வந்தவர், நீர் செய்கிற அனைத்தையுமே கடவுளிடமிருந்து தான் செய்கிறீர், அவரிடம் பெற்று நீ செய்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான, ஈவன் அவர் கூட இருந்தவர் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு செய்தியை இந்த நிக்கதேம் புரிந்து கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட புரிதல் கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்குமே சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தை கொண்டாடி இருக்கிற நமக்கு கிடைக்க வேண்டும், நமக்கு இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பரிசேயர் யூத தலைவனே இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இயேசுவை முழுமையாக நம்புறோம். அவர் செய்ததை அற்புதங்கள், அதிசயங்கள் கண்கூடாக கண்டவர்கள் நாம்.
அப்ப அந்த நிக்கதேமை விட நாம் எந்த அளவுக்கு இயேசு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், இயேசுவை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று பாருங்கள். நாம் அப்படி செய்கிறோமா? நிக்கதேம் ஏதோ வந்துட்டு ஒரு முறை தான் பேசினாரு, ஆனா அவரிடத்திலிருந்து இயேசுவை பற்றிய ஒரு புரிதல், ஒரு புது பொலிவு அவர்கிட்ட இருந்தது. இதன் மூலமாக அவர் என்ன கற்றுக்கொள்ளுகிறார், என்ன நமக்கு செய்தியை சொல்லுகிறார் அப்படின்னா, புதிய வாழ்க்கையை அவர் தேடுகிறார்னு அர்த்தம். இயேசுகிட்ட அந்த ஒரு யூதர் வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா, அந்த எண்ணமே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்வை கொடுக்கிறது, புதிய வாழ்வை அரவணைக்க செய்கிறது. நான் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்தேன், இது நல்ல வாழ்வு அல்ல, இறைவனோடு இணைந்த வாழ்வு, இயேசுவை அறிந்த வாழ்வு, அவரோடு நான் பேசுகிறது தான் உண்மையான வாழ்வு என்று சொல்லி அந்த புது வாழ்வையை, புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறார் நிக்கதேம். பிரியமானவர்களே, அப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் புதிய வாழ்வை தொடங்க முயற்சிக்கிறேனா இந்த பாஸ்கா காலத்திலே என்று சிந்திக்க வேண்டும். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர், யூதர்களுடைய ஒரு தலைவன், இயேசுவினிடத்திலே வந்து இதை சொன்ன உடனே இன்னும் அவருடைய நம்பிக்கையில் ஒரு தெளிவை கொடுக்கிறார். ஏதோ கண்ணை மூடி எல்லாமே நம்பிடாதீங்க, இதுக்கு மேல ஒரு உண்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக அந்த நிக்கதேமுக்கு இந்த நற்செய்தி பகுதியில ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது அவருக்கு வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கேள்வியும் கேட்கிறார், இது எப்படி அப்படின்னு. என்ன சொன்னார் இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் நீங்கள் பிறந்தால் அன்றி நீங்கள் மீட்பை அடைய முடியாது. மீண்டும் பிறக்கணுமா? அப்ப இவ்வளோ வயசாகி நான் அப்படியே தாயினுடைய வயிற்றுல போயிட்டு பிறந்து வரணுமா அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு புரிதல் இல்லை. அப்ப இயேசு மீண்டுமாக அவருக்கு தெளிவை சொல்றார். ஒருவன் மீண்டுமாக பிறப்பது என்பது தாயின் வயிற்றில் அப்படியே வயசான பிறகு போயிட்டு வர்றது கிடையாது. மறுபிறப்பு என்பது தண்ணீராலும் தூய ஆவியாலும் திருமுழுக்கு பெறுவதுதான் மறுபிறப்பு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தூய ஆவியை பற்றி இயேசு இங்கே முன் வைக்கிறார். ஏன்னா அவர் மரித்திட்டார், நோக்கி செல்ல போகிறார். அவருடைய தூய ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்ல இருக்கிறார். அந்த ஒரு முன்னோட்டம் தான் சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய 2வது வாரத்தை திங்கட்கிழமை வேளையில் இயேசுவை முன்வைக்கிறார். தூய ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும், தூய ஆவியால் நீங்கள் பிறக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றாரு. எப்படி இது அப்படின்னு நிக்கதேம் கேட்கும் பொழுது, காற்று அடிக்கிறது, அது உங்கள் உடலில் படுகிற பொழுது காற்று அடிக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் அந்த காற்று எந்த திசையிலிருந்து வருகிறது, எந்த திசையை நோக்கி செல்லுகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி யார் ஒருவர் தூய ஆவியால் மீண்டும் பிறக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எப்படி இருக்கிறது என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த தூய ஆவி உங்களோடு தான் இருப்பார், அவர் உங்களோடு இருந்து செயல்படுவார் என்ற ஒரு உன்னதமான செய்தியை இயேசு கிறிஸ்து அழகாக தெளிவுபடுத்துகிறார். இதன் மூலமாக அந்த பரிசேயர் நிக்கதேம் என்பவர், அப்படியா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதா, நான் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்வு, தூய ஆவியால் நிறைந்து வாழ்வேன் என்று அவர் மீண்டுமாக தன்னை புதுப்பிப்பதை இந்த இன்றைய மன்னாவை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இன்று திங்கட்கிழமை ஒரு அருமையான ஒரு செய்தியை தாயாம் திரு அவை கொடுத்திருக்கிறது. இந்த இறை செய்தியை, இயேசுவினுடைய உரையாடுகின்ற ஒரு வார்த்தையை நாம் உள்வாங்கிக் கொண்டு, நிக்கதேமை போன்று, நிக்கதேம் எப்படி இரவு வேளையில் இயேசுவை போய் சந்தித்து, ரபி, போதகரே, நீர் கடவுளிடமிருந்து வந்தவர், நீர் உன்னதர் என்று அறிக்கையிடுகிறாரோ, அப்படி நாமும் நிறைய நேரங்களிலே பார்க்கிற மனிதர்களிடத்தெல்லாம், எனது ஆண்டவர் கடவுளிடமிருந்து எனக்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்தவர், எனது பாவங்களை மீட்பதற்காக வந்தவர், எனக்கு புது வாழ்வை கொடுக்க வந்தவர், புதிய பாதையை அறிமுகம் செய்ய வந்தவர் என்று சொல்லி அந்த ரபியை, போதுகிற இயேசுவை பிறருக்கு அறிமுகம் செய்ய நான் இன்று முயற்சி எடுக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். இறைவன் நமக்காக தூய ஆவியை பொழிய போகிறார். தூய ஆவியால், தண்ணீராலும் தூய ஆவியாலும் திருமுழுக்கு பெறுபவர்கள் அனைவருமே ஒரு புதிய மாற்றங்களை, புதிய வாழ்வை அனுபவிக்கிறார்கள், புதிய மகிழ்ச்சிக்குள் செல்லுகிறார்கள் என்ற உயர்ந்த உன்னதமான பண்பை உள்வாங்கியவர்களாக இன்று இயேசுவின் பிள்ளையாக வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது அனைவரும் கண்களை மூடி சிறப்பாக இந்த நாளை இறைவனோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே.
எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது அன்பு மேலானது, உமது அன்பு உயர்ந்தது. உம்முடைய ஒவ்வொரு செயல்களும் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. உமது தொடும் கரம் எங்கள் உடலை முழுவதுமாக தொட்டு அனைத்து வியாதிகளிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறது. நன்றி இயேசுவே, நன்றி உயர்த்து எங்கள் ஆண்டவரே. இந்த நாளை உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் துன்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, கண்ணீரை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, அவர்கள் வியாதிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, மன பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை சீர்தூக்கி பாரும். அவர்கள் துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, கண்ணீரிலிருந்து, வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எங்கு சென்றாலும், என்ன பணிகள் செய்தாலும் தூய ஆவியால் இவர்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையில் வளர்வதற்கு தேவையான வழிமுறைகளை, ஆற்றலை கொடுப்பீராக. அப்பா இயேசுவே, எங்கள் தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் வாஞ்சையோடு ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை அனுபவிக்க முடியாதா? இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? நான் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு வேதனைகள், கடன் பிரச்சனை, கண்ணீர், நினைத்ததெல்லாம் நடக்க முடியவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக. சிறப்பாக இந்த வெயில் காலங்களிலே மக்கள் அனைவரும் நல்ல முறையில் தங்களுடைய உடலை பேணி பராமரித்துக் கொள்ள அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இவர்கள் எங்கு சென்றாலும் நீர் பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக இருந்து வழிநடத்தும். இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் அனைவரையுமே நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் குடும்பத்தை சோதிக்கிற, சோர்வுகள் உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகர தீய சக்திகள், தீய செயல்பாடுகள், பொல்லாருடைய வஞ்சக செயல்கள் இவர்கள் குடும்பத்தை தாக்காமல் இருக்கட்டும். இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளையும் மீட்பையும் நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுக்காக என்னுடைய திருப்பலியிலே கூட சிறப்பாக ஜெபிக்கிறேன். May God bless us all. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.